நின்று கொங்காட்டா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வணக்கம். இவங்க நம்ம வீட்டாண்ட இருக்காங்க. நான் சிவராத்திரிக்கு நேற்று போய் கண்ணெல்லாம் முடிச்சுட்டு வரதுனால கண்ணை திறக்க முடியல. சரி உங்களுக்குலாம் எடுத்து சொல்லிடலாம். சிவராத்திரிக்கு நம்ம கோயில் போனது, அந்த விசேஷம்லாம் பூஜைலாம் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் சரி அக்கா போயிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டாண்ட தான் இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுதுக்கா? குகவள்ளி. அக்கா பேர் வந்து குகவள்ளி. இப்போது அவங்க ஃபோன் காட்டுங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி குட்டி ஃபோன் தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து நல்லா உழைச்சி சம்பாதிச்சு நல்ல ஒரு வசதியோட சீக்கிரமாக ஒரு பெரிய ஃபோன் வாங்கி ஒரு யூடியூப் இவங்க சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பெண்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்குற அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. உங்களுக்கு உங்களே ஆசை இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த தொழில் வந்து உங்களோட போயிடக்கூடாது. எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு குழந்தைங்களை வச்சு வேலைக்கு போக முடியாதவங்க, பணம் சம்பாதிக்கணும்னு விருப்பப்படுறவங்க, நிறைய படிக்க முடியாதவங்க, என்ன மாதிரி படிச்சுட்டு வீட்டில் குழந்தைங்களுக்காக குடும்பத்துக்காக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும்னா நிச்சயமா யார் கையும் போய் எதிர்பார்க்க வேணாம் இல்லையா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை செய்யணும்னு தோணுச்சு? இல்லைப்பா, நான் சின்ன வயசுலேயே எனக்கு படிப்பு வரல, எனக்கு அதிகமாக வரல. 4வது வரைக்கும் தான் படித்தேன். அதனால நான் விட்டு நான் 12வது படிக்கும்போது பெரிய ஆகிட்டேன். வயசு என்ன ஆகுது? வயசு எனக்கு 50 வயசு ஆக போகுது. 50 வயசு ஆக போகுது. அது பெரிய ஆகிட்டேன் அந்த நேரத்தில் 6வது படிக்கும்போது. அதுக்கப்புறம் அப்பா நினப்பில் கொஞ்சம் செல்லமாக வளர்த்தாங்க. செல்லமாக வளர்த்து என்ன பண்ணால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு கல்யாணம் வழக்கு ஒழுங்காக அமையலை. என்னை விட்டுட்டு போயிட்டான் என் வீட்டுக்காரன். அதனால தனியாக தான் பார்க்குறேன். 10 வருஷமாக தனியாக தான் இருக்கிறேன் வீட்டுக்கு வரப்போ. சின்ன வயசுல எனக்கு அடையாறுல இருந்தேன். அம்மா அப்பா வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க. அடையாறுல இருந்தேன். அப்போ வந்து பக்கத்துல அக்கம் பக்கத்துல போறவங்கலாம் பார்த்து நானும் ஒரு வாட்டி போட்டு காமிச்சேன். அது நானும் ட்ரை பண்ணேன். சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி எனக்கு வந்துருச்சு. என்னோட ஃபேவரட் கலர் இந்த புடி. எனக்கு அது மாதிரி ஒரு வாட்டி தான் கத்து கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி எனக்கு வந்துச்சு. அப்புறம் மறக்காம இது மட்டும் மறக்காம வச்சுங்க பாருங்க. சரி, எவ்வளவு வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? அது 96ல இருந்து 92ல இருந்து போட்டுங்க இப்போ. ஆமா, இந்த கூடிய. சரி, ரொம்ப சந்தோஷம். எவ்வளோக்கா இது விலை? இது 150 ரூபா. 150 ரூபா. நிறைய கேட்டாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கொடுப்பீங்க. சரி, நம்ம யூடியூப் பார்க்குறவங்க ஒரு 7500 பேர் பார்க்குறாங்க. நம்ம ஃபேஸ்புக்லேயே நான் போகிறேன், இன்ஸ்டாகிராம்லேயே நான் போடுறேன். என்னால் உங்களுக்கு நிச்சயமா ஒரு தொழில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. இந்த கூட பாருங்க, இந்த கிட்ட காமிக்கிறேன். இந்த புடியெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப கிட்ட 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 போட்டிருக்காங்க. ரொம்ப கிட்ட கிட்ட போட்டிருக்காங்க. இந்த பூவெல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கல் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பாறாங்கல் மாதிரி இருக்கும். அடி வந்து அழகாக வந்து நாங்கள் கூட போடுவோம். எங்களுக்கு அப்போ வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து கூட பின்னுதானே கற்றுக் கொடுப்பாங்க. இன்னமும் ஒயர் வச்சுருக்கேன், நேரம் இல்லை. இந்த பாருங்க, அடி அந்த மூலெல்லாம் அழகாக திரும்பி. சில பேர் வந்து கோணையாக இருக்கும், சரியாக உட்காராது. இது வந்து அழகாக இப்படி உட்கார்றதுக்கு அழகாக இந்த பாட்டம் வந்து அவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ அழகாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். நாலா பக்கமும் இந்த ஷேப்பு, இங்கே அதே மாதிரி இங்கே மூளை திரும்புறது கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒயர் உள்ள ஃபினிஷிங் கூட எங்கேயுமே வந்து அளவுக்கு அதிகமாக இல்லை, ஒரே ஈவனாக உள்ளே சொருகியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும். 150 ரூபா மட்டும்தான். நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் வந்து சமுதாயத்தில் நிறைய போராடுறாங்க. அவங்க போராட்டங்களுக்கு வந்து அளவே கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம காலில் நம்ம நிற்கணும், சுயமரியாதையோடு நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க போடுற கூட 150 ரூபான்றது விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். உங்களோட ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு யாராவது கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த கலர்ஸ் மட்டும் தானா? எல்லா கலர்ஸும் போடுவேன். கூட வந்து இந்த கூடையா இல்லை பெரிய கூட? பெரிய கூட எல்லாம் பெரிய கூட எல்லாம் பெரிய சைஸ்லாம் கூட போடுவேன். இது வந்து என்ன பண்ணுறீங்க? என்ன கடிக்கட்சி போட்டு நான் போட்டேன் இந்த கூடையை. பார்த்தீங்களா? இவங்க வந்து நம்மளை பார்த்து அவங்களாம் வந்து பேசினாங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட நீங்களாக போய் பேசுங்க, நீங்களாக போய் கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வழியை கொடுப்பாரு. அடுத்த அக்கா வந்து பெரிய பெரிய கூடைங்கள்லாம் போடுவாங்க. அதையும் நீங்கள் நேரம் இருக்கும்போது கொண்டு வந்து காமிங்க. சரிங்கப்பா. ஏன்னா கோயிலுக்கு வீட்டில் வேலை, அம்மாவை பார்க்குறது வேலை இருக்கிறதுனால எனக்கு போக முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லிங்க் நான் கொடுக்குறேன் யூடியூப்பில். மக்கள் வந்து இந்த மாதிரி கூடைங்க விரும்புகிறாங்க. ஏன்னா முக்கியமாக ஒரு கோயிலுக்கு கொடுக்க மாட்டாங்க, இப்போ கடையில் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஆரோக்கியம் கூட, நல்ல இது. நிச்சயமாக நீங்களும் செய்யுங்க. சரி, பரவாயில்ல இருங்க, வர அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிட்டு